எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்து கடவுள்களை இங்கே சிங்கப்பூரில் இல்லை சைனீஸ் டெம்பிள்ஸில் எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தவங்க வெல்த் கொடுக்குற கடவுள், அந்த பொண்ணு ப்ரே பண்ணிகிட்டு இருந்த கடவுள். இவர் பார்த்திங்கன்னா என்னென்னு எனக்கு சரியாக தெரில. மோஸ்ட்லி இங்கே சைனீஸ் டெம்பிள்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புத்தா தான் ஜாஸ்தியாக இருப்பார். But the man go this way, the woman go the other way around. Oh, okay. You should do it that way. Say, first loving kindness, compassion, love, and equality. For fish. Okay. Oh, okay. See, from today, see the face different. Slightly different. So one's loving kindness, the other's compassion, and the compassion, love. The other one is equality. Equality. It is parents. So they are four fish. That's why they call four fish Buddha. Okay. That is Brahma. Okay. ஸோ இந்த தாத்தா என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, நாங்கள் இந்த சாமி முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இவர் பார்க்க பிரம்மா மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அந்த தாத்தா என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் பிரம்மா தான், இனிஷியலாக பிரம்மா தான். ஆனால் இவங்கள சிங்கப்பூர்லேயோ இல்லை சைனீஸ் டெம்பிள்லேயோ 4 ஃபேஸ்ட் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதாவது 4 முகம் கொண்ட புத்தர். ஒரு முகத்துக்கும் ஒரு இது இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முகத்தில் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பணம், செல்வாக்கெல்லாம் உயரும். இன்னொன்றில் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக ரொம்ப செழிப்போடு இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்கும் ஒரு இது இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலராக இப்போ எனக்கு பணம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபேஸ் உள்ள புத்தாக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். அதுக்கு பக்கத்துலேயே கடை இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஃபேஸும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு எந்த பெரிய வித்தியாசமும் தெரியலை. ஸோ இந்த மாதிரி இது நம்ம பிரம்மர் தான், நம்ம கடவுள் பிரம்மாவை தான் அவங்க இந்த மாதிரி 4 ஃபேஸ்ட் புத்தான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அங்கே என்ன கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் டலிஸ்மேன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஊரில் ஏடெல்லாம் எழுதி நம்ம இது பண்ணுவோம் தெரியுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது கயிறில் கட்டி இது மரத்தில் கட்டி விட்டுருப்போம்ல, இந்த இது நிறைவேறணும் இந்த இது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எழுதி அப்படி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. நம்ம ஊர் டிப்பிக்கலாக நம்ம ஊர் கோயில் பக்கத்தில் இருக்க கடைங்க மாதிரியே தாங்க இதுவும் இருந்துச்சு. என்ன இங்கே வச்சுருக்க ஐட்டம்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கேண்டில் தான் பற்ற வைக்கிறாங்க, விளக்கு பற்ற வைக்கிறது இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கோகோனட் வாட்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பூ ரொம்ப செயற்கையான பூ தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு அது வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நமக்கு எதுக்குங்கிறது தெரியாது. ஒரு வேளை நமக்கு யாராவது சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நம்ம கடைவீதி, கோயிலுக்கு பக்கத்தில் கடைவீதி இருக்குல்ல, அதில் நிறையா பொருள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா சில்வர்னு சொல்லி போட்டிருந்தாங்க, கையில் காப்பு மாதிரி. பட் இது சில்வர் தானா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல. இது கடவுளுக்கு படைக்கிறதா இல்லை இது நம்ம போட்டுக்கிறதான்னு எனக்கு தெரியல. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல்லாக சில்வர்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கப்பு செட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இது லோட்டஸ், இதெல்லாம் பிளாஸ்டிக் தான்.
இதெல்லாம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த இது என்ன மஞ்சள் கலரில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்த் கொடுக்குற கடவுளுக்கு கொண்டு போய் இதை வைக்கிறது. இது வந்து தங்கத்தில் இந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்கும். அதாவது ராஜா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொற்காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த சைடு சைனாலலாம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வந்து தங்கத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வச்சு தான் அவங்க ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகரை வந்து சிலை வச்சுருக்காங்க. நம்ம விநாயகர் சிலை வந்து சைனீஸ் டெம்பிளில் இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு வந்து அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. வேறு நம்ம ஊர் கோயிலில் எப்படி விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு அப்புறமா உள்ளே போகிறோமோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை கடைக்கு வெளியில், அதாவது அவங்க வச்சுருந்த ஒரு கோவில் மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு வெளியில் தான் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் இதுவும் வந்து ஏதாவது ட்ரெடிஷனாக இருக்கும். இவங்கள ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இங்கே நிறைய புத்தர் சிலை தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுவும் புத்தர் ஸ்டாச்சு தான். ஆனால் வந்து பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி இருக்கார். ஏன்னா வித்தியாசமான ஒரு இதில். இப்போது இந்த சாமி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கி காட்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஊர் ஆஞ்சநேயர் தான். அவங்க வந்து மங்கி காட் இல்லை மங்கி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மங்கி கிங்கோட அந்த ஸ்டோரி எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டி புத்தர் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு அர்த்தம்லாம் என்னன்னு தெரியல, அவங்க என்ன சாமின்ட்டும் எனக்கு தெரியலை. இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம 2020 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் கேலண்டர் வச்சு ஒருத்தங்களுக்கும் இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அஸ்ட்ராலஜி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் 1988 என்னோடய வருஷம் போட்டு அங்கே இருக்கும். ஸோ அந்த வருஷத்துக்கு என்னோட இயர் ஆஃப் அனிமல் வந்து ட்ராகன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட பலன்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதில் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை உங்களோட இது தெரியணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எல்லாத்ததும் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து விஷிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு இந்த கிணறு மாதிரி ஒரு இது செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியல் தான், நிஜ கிணறு கிடையாது. ஸோ அந்த கிணறுக்குள்ளே வந்து பணமாவோ இல்லை காசு காயினாவோ நீங்கள் உள்ளே போடலாம். பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய பேர் நிறைய வேண்டி உள்ளே போட்டிருக்காங்க. இது நம்ம ஊர் கோயில் எப்படி அதே மாதிரி தாங்க. நம்ம கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி கிணறு வச்சுருப்பாங்க, அதுவும் மூடி வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே காசெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து இந்த சிலை வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய புத்தா ஸ்டாச்சூஸ் இருக்குது. எதுக்குமே எனக்கு அர்த்தம் தெரியவே இல்லை. ஆனால் வந்து அவங்க இதில் வந்து ஒன்றொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சாமிக்கும் அதுக்கேற்ற மாதிரியான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா அந்த இதில் செவுத்தில் வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு கடவுள் மாதிரின்னு நினைக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1988 அப்படின்னா என்னோடய வருஷத்துக்கு ஒரு கடவுள் அங்கே இருப்பார். அவர் வந்து அதாவது இவர் புத்தா தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன் சொல்லுவார். இப்போ அந்த இவர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க, லக்கி நம்பர் இது அப்படின்ட்டுலாம். இந்த வருஷம் வந்து இயர் ஆஃப் ராட், போன வருஷம் இயர் ஆஃப் பிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வருஷம் ஒரு அனிமல் இது மாறும். இந்த வருஷம் எலி வருஷம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். அப்புறம் இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. அதுக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம வேண்டுதல் வச்சு
கோவிலெல்லாம் நம்ம வேண்டுதல் வைக்கிற மாதிரி இங்கேயும் வேண்டுதல் வச்சு அதை நம்ம அங்கே ஒட்டிடலாம். இப்போ வருஷ கடைசி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நம்பிடுச்சு. இப்போ ஒரு வேளை நம்ம ஜானில் ஃபெப்லலாம் போய் பார்க்குறோன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த டைமில் தான் ஆரம்பித்து அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நம்மளோட நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு அவங்க அங்கே மேலே எல்லாத்தையும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கடைசியாக ஆனதும் வருஷம் முடிஞ்சதும் அதை எடுத்துருவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் புதுசாக மறுபடியும் அதே மாதிரி பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த புத்தரோட சிலைக்கு முன்னாடியும் நம்மளோட விநாயகரை தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விநாயகருக்கு மட்டும்தான் மல்லிகைப்பூ வேற போட்டிருக்காங்க. நான் அது சரியாக எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே சைடில் இங்கே புத்தா என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புத்தாஸ் இருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நாள், அதாவது நான் வந்து திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் இல்லை செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மண்டேக்கு ஒரு புத்தா, டியூஸ்டேக்கு ஒரு புத்தா, அந்த மாதிரி வீக்லி இருக்க எல்லா டேஸ்க்கும் ஒரு புத்தா. இது வச்சும் நமக்கு பலன்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா இது எல்லாமே அவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ ஒரு நாளுக்கும் ஒரு மாதிரி புத்தா, அவர் ஒரு மாதிரி இருக்கார். இப்போ நான் பார்த்திங்கன்னா டியூஸ்டே பிறந்தேன். எனக்கு டியூஸ்டேக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தா படுத்த மாதிரி நிலையில் இருக்கார். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இது பார்த்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. புத்தா வந்து நம்ம ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது புத்திசம். ஆனாலும் நமக்கு நிறைய விஷயம் தெரியறதில்ல. இவங்க வந்து நம்ம விநாயகரை எப்படி பார்க்குறோமோ, எப்படி நம்ம விதவிதமாக ஸ்டாச்சூஸ் எல்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி புத்தாவை விதவிதமாக ஸ்டாச்சூஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெண் கடவுள். இவங்க பேரும் எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க தான் வந்து நமக்கு வாழ்க்கையில் லக்கை வந்து கொண்டு வர்றதுக்காக இவங்கள வேண்டுவாங்களாம். ஸோ இவங்க பெண் கடவுள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் ஐட்டம், ஜுவல்லரி, ஹேண்ட்பேக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் என்ன தான் பெண் கடவுள் அப்படின்னாலும் பட்டு புடவை கொடுப்போம், பட்டு சாத்துவோம். பட் ஆனால் இந்த மாதிரி மேக்கப்லாம் வச்சு நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் இந்த பெண் கடவுள் வந்து எப்போவுமே இந்த கை ஆட்டின மாதிரி தான் இருப்பாங்களாம். அது ஏன் அப்படி கை வச்சுருக்காங்க அப்படின்னா லக்கை வந்து உள்ள வீட்டுக்கு, இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த பெண் கடவுளை வச்சுருக்கோம் அப்படின்னா லக்கை உள்ளே கூப்பிடுறாங்களாம். அதனால தான் கை அந்த மாதிரி ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் அது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற அசுரர்கள் மாதிரி இல்லாட்டி ஐயனார் சாமி மாதிரின்னு நினைக்கிறேன் இங்கே இன்னொரு கடவுள் இருக்கார். ஸோ பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு தேவையான காணிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வருஷத்தோட அந்த பேப்பரும் வச்சுருக்காங்க. நம்ம அந்த கேலண்டரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், வேணும்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. மறுபடியும் இங்கே வந்து அந்த பெண் கடவுளை வச்சுருக்காங்க. அந்த பெண் கடவுள் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக நிறைய இதில் இருக்காங்க. அதாவது துணி வேறு மாதிரி இருக்குது. அங்கே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு காணிக்க அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு நீர் அருவி மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து இன்னொரு புத்தர் சிலை தாங்க. ஆனால் இந்த புத்தர் சிலை பார்த்திங்கன்னா வேலெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் சிவன் வேல் வச்சுருப்பாருல்ல அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த புத்தாஸ் எல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு பலன்கள் இருக்குன்னு. அந்த மாதிரி இப்போது ஒரு வருஷத்துக்கு நான் வந்து டிராகன் வருஷத்தில் பிறந்திருக்கேன்னா எனக்கு இந்த கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கடவுளும் வச்சுருக்காங்க. இப்போ யாருக்கு நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கடவுள்களை நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து புத்தர்கள் தான். புத்தாவை தான் வந்து இவங்க வித்தியாசமான ஒரு பேர்லேயும் வித்தியாசமான உருவத்துலேயும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்தந்த அனிமலோட வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு பாதுகாப்பான கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம்னு நினைக்கிறேன்.
அப்புறம் கடைசியாக வெளியில் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷ்ணரோட சிலை வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போகும்போது விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, வெளியே வரும்போது கிருஷ்ணரோட சிலை வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இப்போது கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை. இது வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தோம், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்தேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் இருக்க சிலைகள் எல்லாத்தையும் கண்ணை மட்டும் மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கடைக்காரங்க கிட்டே ஏன் கண்ணு மட்டும் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, இது வந்து ஒரு சாமி வந்து கடவுள் மாதிரி அவர் வேண்டுறாங்களாம். அவர் வந்து ஏதோ வந்து மந்திரம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த சிலைங்க எல்லாத்தையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்களே டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்களாம். ஸோ வீட்டில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த கண்ணை திறக்கணுமா. ஏன்னா அவங்க அந்த சாமி வந்து அவங்களுக்கு அந்த அருள் வச்சிருக்கிறது சொல்லி மந்திரம் சொல்லி அவங்கள உருவேற்றிருக்காங்களாம். அது வந்து வெளியில் கடையிலலாம் திறந்து வச்சா அந்த மந்திரம் பலிக்காது, அந்த இது உங்கள் வீட்டுக்கு வந்து சேராது அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போய் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சு திறந்து வச்சிங்க அப்படின்னா நேராக வந்து உங்களுக்கு அந்த லக்கோ இல்லை என்ன ஒரு மனசில் நினச்சி அவங்க அது பண்ணாங்களோ, உங்களுக்கு மனசில் நினச்சி என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். நம்ம ஊரில் நம்ம சாமி சிலை எப்போவுமே வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க சிலை செஞ்சதுக்கப்புறம். இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. குட்டி சிலையாக இருந்தாலும் பெரிய சிலையாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், ஏன்னா வித்தியாசமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்ன நீங்கள் சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.